ஸ்ட்ரீம் கூர்பவராகி நமக. வாழ்க வையகம், வளர்க நமது பாரம்பரிய ஜோதிடக்கலை. அனைவருக்கும் ஸ்ரீமன் தாசன் குருஜியின் ஸ்ரீ கிருஷ்ண நல் வணக்கங்க. ஆன்மீக தகவல் வரிசையில் இன்று நாம் தெரிந்து கொள்வது, கடந்த பிறவியில் இருந்த கணவன் மனைவி உறவுகள் இந்த பிறவியிலும் தொடர்கிறதா என காண்போம். குடும்பத்தில் கணவன் மனைவி இவர்களுக்குள் இருக்கும் ஒற்றுமையை வைத்து பார்க்கும்போது, நீ மனைவியாக அமைய என்ன தவம் செய்தேனோ சென்ற பிறவியில் என்று கணவனும், உங்களை கணவனாக பெறுவதற்கு என்ன தவம் செய்தேனோ சென்ற பிறவியில் என்று மனைவியும், இது மட்டும் அல்லாமல் என்ன பாவம் செய்தேனோ சென்ற பிறவியில் உன்னை கணவனாக இந்த பிறவியில் அடைந்தேன் என்றும், என்ன பாவம் செய்தேனோ சென்ற பிறவியில் உன்னை மனைவியாக இந்த பிறவியில் அடைந்தேன் என்றும் கூறுபவர்களும் உண்டு. இந்நிலை என்பது கலந்ததுதான் கணவன் மனைவி உறவுகள் என்று கூறிக்கொண்டு, இனி இந்த பிறவியில் கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் சென்ற பிறவியிலும் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்களா என்பதனை ஜாதகத்தில் உள்ள கிரகத்தின் அடிப்படை விளக்கத்தினை காண்போம். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கின்ற வீட்டில், பெண் ஜாதகத்தில் அந்த வீடு லக்னமாக அமைந்திருந்தாலும், ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கின்ற வீட்டில் ஆண் ஜாதகத்தில் அந்த வீடு லக்னமாக அமைந்திருந்தாலும், இவர்கள் சென்ற பிறவியில் கணவன் மனைவியாகவே வாழ்ந்தவர்கள் என கூறலாம். யாராவது ஒருவர் ஜாதகத்தில் இந்த நிலை இருந்தாலும் இதனை எடுத்துக்கொள்ளலாம் எனவும், ஆண் ஜாதகத்தில் குரு எந்த ராசியில் நிற்கிறாரோ அதே ராசியில் பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் நிற்கிறார் என்றால், இவர்கள் இருவரும் சென்ற பிறவியிலும் இந்த பிறவியிலும் கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் என கூறலாம். ஆண் ஜாதகத்தில் குரு நின்ற இடத்தில் அதே ராசியில் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நின்றால் அடுத்த பிறவியிலும் இவர்களே கணவன் மனைவி என கூறலாம். ஆண் ஜாதகத்தில் குரு நின்ற இடத்தில் அதே ராசியில் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் நின்றால் இதற்கு முற்பிறவியில் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் பிறந்திருக்கிறார்கள் என கூறலாம். ஆண் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் நின்ற இடத்தில் அதே ராசியில் பெண் ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் நின்றால் அடுத்த பிறவியில் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் பிறந்து கணவன் மனைவியாக வாழ்க்கையை தொடர உள்ளார்கள் என கூறலாம். மேலும் சிறப்பு நாடி விதியின்படி பார்த்தோமென்றால், ஆணின் ஜாதகத்தில் குரு நின்ற வீட்டிற்கு 12இல் சுக்கிரன் நின்றால் சென்ற பிறவியில் மனைவியாக வாழ்ந்தவரே இந்த பிறவியில் மனைவியாக வந்திருக்கிறார்கள் எனவும், அதேபோல் ஆண் ஜாதகத்தில் குரு நின்ற இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நின்றால் இந்த மனைவியே அடுத்த பிறவியிலும் மனைவியாக தொடர்கிறார்கள் என கூறலாம். பெண்ணின் ஜாதகத்தில் சுக்கிரன் நின்ற வீட்டிற்கு 12இல் குரு நின்றால் சென்ற பிறவியில் கணவனாக வாழ்ந்தவரே இந்த பிறவியிலும் தொடர்கிறார் எனவும், அதேபோல் பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் நின்ற இடத்திலிருந்து 2ஆம் இடத்தில் குரு நின்றால் இந்த கணவரே அடுத்த பிறவியிலும் கணவராக தொடர இருக்கிறார்கள் என கூறலாம். இதில் கூறிய விதிகள் அனைத்தும் ஆன்றோர் பெருமக்கள் கூறி உள்ளார்கள் என கூறி, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்றே எனவும், திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இதனை மனிதர்களாகிய நாம் உணர்ந்து இங்கு இருக்கும் வரையில் இல்லறத்தில் கணவன் மனைவி இருவரும் 2 மாடுகள் பூட்டிய வண்டியைப் போல ஒற்றுமையுடன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவன் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலை வேண்டிக் கொள்வோம் என கூறி, மீண்டும் நல்லதொரு பதிவில் தங்களை சந்திக்கும் வரையில் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது ஸ்ரீமன் தாசன் குருஜி, கருப்பூர். அனைவருக்கும் பணிவான நன்றிங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெகது.